ஹாய் பிரேஸ் லார்ட் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாவே இந்த ஆனுவல் டே வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங். ஸோ ஐட் லைக் டு ஷேர். உண்மையாவே ஆனுவல் டேல பேரண்ட்ஸோடு கூட பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் பேரண்ட்ஸ்ல என்ன ஷேர் பண்ண ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த டாபிக்ல பேசினேன். அண்ட் த டூ திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் சில்ட்ரன்ஸ் லைஃப். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விதைகளை நம்ம இருதயத்துல விதைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ பிள்ளைகளுடைய இருதயத்துல நல்ல விதைகள் விதைக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஸோ அவன் வளரும் பொழுது அப்போதான் நல்ல கனிகளை கொடுப்பான். நம்ம கெட்ட விதைய விதைக்கணும், கெட்ட கனிகள் தான் வரும். ஸோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியமா இருக்கு. ஸோ அநேக பேரண்ட்ஸ் இதை நம்ம தவறுகிறதும். ஸோ பிள்ளைகள் நம்மளே பார்த்து தான் கற்றுக்கிடுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் குட் வேர்ட்ஸ். நன்மையான காரியங்களை பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இரண்டாவது பேரண்ட்ஸோடு கூட ஷேர் பண்ணது பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். உண்மையாவே இந்த காலத்துல யாருமே பிரம்ப கையாள்றது இல்ல. நிறைய டீச்சிங்ஸ் வருது, லைக் கவர்மெண்ட் ரூல்ஸ், பிள்ளைகளை அடிக்க கூடாது. அண்ட் there are many things going on. சோஷியல் மீடியால கூட பார்க்கலாம். பட் வாட் மை பைபிள் சேஸ், இந்த வேதாகமத்துல நீதிமொழிகளை எழுதினவர் யார் தெரியுமா? சாலமன். 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தவர். அவருடைய நாட்கள்ல there was peace and prosperity. அவரை போல ஞானி இருந்ததும் இல்லையா, இருக்க போறதும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் ஆவியானவர் மூலமா எழுதி வைத்திருக்கிறாரு. என்ன? பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பேர் நம்ம அடி வாங்கிதான் வளர்ந்துருப்போம். என்னோட வாழ்க்கையில எல்லாம் நிறைய அடிகள் நான் வாங்கியிருக்கேன். டியூஷன்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும். ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்காண்டிதான் இந்த டைம்ல அந்த ஸ்டேஜ்ல நின்று தைரியமா பேசுறதுக்கு என்னால முடிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிசிப்ளின் ஆர் கிட்ஸ். ஸோ பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை பேரண்ட்ஸோடு கூட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் ரியலி திஸ் ஸ்பீச் வாஸ் வெரி பிளெஸிங் ஃபார் எவ்ரி ஒன். உண்மையாவே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அந்த ஆனுவல் டேயுமே இட் வாஸ் ரியலி பிளெஸிங். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு மாத்திரம் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.